அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிழைகளை திருத்த போறோம். இதுல என்ன பிழை இருக்கு அப்படின்றத வெளிப்படையா பார்த்தோம்னா பிழையே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அப்ப இதுல இலக்கண பிழைகள் இருக்கு. அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த பதிவோட முடிவுல ஒரு வினா கேட்பேன். அதுக்கு சரியான விடை யாரு சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். கருத்துரை பெட்டியில கண்டிப்பா இதுக்கான விடையை நீங்க சொல்லுங்க. 5 சொற்றொடர் இருக்கு. இதுல முதல் சொற்றொடர் அங்கு ஒரு பாட்டியை கண்டேன். இந்த இடத்துல ஒரு பாட்டிங்கிறது நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் தானே. இந்த இடத்துல ஒருங்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதுதான் பிழை. அப்ப இதை எப்படி திருத்தலாம்? பாட்டின்றத முதல்ல போட்டுட்டு ஒருவருங்கிறத சொல்லணும். எப்பயுமே உயர்திணையில மக்களை நம்ம எண்ணிக்கையில சொல்லும் பொழுது ஒருவர், இருவர், மூவர், நால்வர், ஐவர், அறுவர், எழுவர், எண்மர், ஒன்பதின்மர், பதின்மர் அப்படிங்கிற முறையில தான் நாம கூப்பிடணும். அப்படி பார்க்கும்பொழுது பாட்டிங்கிறவங்க ஒருத்தவங்க அப்படிங்கிறதுனால ஒருவருங்கிற சொல்லத்தான் நம்ம பயன்படுத்தணும். ஆக பாட்டி ஒருவரை கண்டேன் அப்படிங்கறதா இதுல சரியான விடை. அப்ப இதோட விடை என்னது? அங்கு பாட்டி ஒருவரை கண்டேன். இங்கு போடணும். பாட்டி ஒருவரை கண்டேன். ரெண்டாவது பாருங்க, அங்கு 3 நபர்கள் இருந்தனர். ஏற்கனவே சொன்னது போல உயர்திணையை குறிக்கும் பொழுது 1, 2, 3 நம்ம பயன்படுத்த கூடாது. அதற்கு மாற்று சொல் என்னது? மூவர் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தலாம். அங்கு மூவர் இருந்தனர். அங்கு மூவர் இருந்தனர். மூன்றாவது சொற்றொடர் பாருங்க, அங்கு சென்ற ஒரு சிலர். இந்த இடத்துல என்ன பிழையா இருக்க முடியும்? இதுதான். சிலர் அப்படிங்கும் போது நிறைய பேர் இல்ல, கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம இந்த சொல்ல பயன்படுத்துவோம். சிலர் அப்படின்றது. சிலர்ன்ற சொல்ல பயன்படுத்தும் போது ஒருங்கிற சொல்லுக்கு இங்க இடமே தேவையே இல்லை. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? அங்கு சென்ற சிலர்னு சொன்னா போதும். ஒரு சிலர் அப்படிங்கிற சொல்ல தேவை இல்லை. 4வது சுற்றொடர் பாருங்க, அடகு கடை. இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம்ல. எல்லா விளம்பர பலகைகளிலும் இதுதான் போட்டிருப்பாங்க. ஆனா இப்படி போடக்கூடாது. இதை எப்படி போடணும் அப்படின்னா அடைவு, அடைவு கடை அப்படிங்கறதா இதுல சரியான முறை. அதே போன்று அடுத்த வினா பாருங்க, அடுத்த சொற்றொடர் பாருங்க, அடகு சீட்டு. இதுவும் என்ன பண்ணணும்? அடைவு சீட்டு தான் போடணும். அடகு, இங்க அடகு கடை போட்ட மாதிரியே இந்த இடத்துல அடகுங்கிறதுக்கு மாற்றாக இந்த அடைவுங்கிறத இங்க போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல அடமானம் இருக்கு பாருங்க, அடைமானம் அப்படின்னு வரணும். அடமழை, இது நம்ம அதிகமா இதைதான் நம்ம தப்பா பயன்படுத்துவோம். அடமழைன்னு சொல்லக்கூடாது, அடைமழை அப்படின்னு சொல்லணும். அந்த டாங்கிற இடத்துல டை வரும். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னா 5 சொற்றொடர்கள். அதுல முதல் 2 பாருங்க, உயர்திணைக்கான எண்ணிக்கையில எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? ஒருவர், இருவர் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம். இங்க 3 நபர்களுக்கு மாற்றா மூவர் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஒரு சிலர்ங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. சிலர் மட்டும் போட்டா போதும், ஒரு தேவையில்லைன்னு பார்த்தோம். அதே மாதிரி அடகு கடை இதுக்கெல்லாம் எப்படி சரியாக பயன்படுத்துறது, எப்படி அதை பிழை இல்லாம பேசுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சார்ந்த ஐயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கருத்துரை பெட்டியில கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் விடை சொல்ல அநேகமாக இருக்கிறேன். உங்களுக்கான வினா என்ன அப்படின்னா, இனி வருவது உலக செய்திகள். இனி வருவது உலக செய்திகள். இந்த சொற்றொடர்ல என்ன பிழை இருக்கு, அதை எப்படி சரியா திருத்தலாம், சரிப்படுத்தி நீங்க கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. யார் சரியான விடை சொல்லலாம் அப்படின்றத நான் பார்க்க போறேன். வேறொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.